மயிலாடுதுறையின் மாவட்ட எல்லையிலிருந்து மீண்டும் நகர் பகுதிக்குள் சிறுத்தை இடம்பெயர்ந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறை நகர் பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று நுழைந்ததை வனத்துறையினர் உறுதி செய்தனர். இதனையடுத்து மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதியான மஞ்சளாறு, மகிமலையாறு, பழைய காவேரி ஆறுகளின் கரையோர பகுதிகளில் 7 கூண்டுகளை வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். மேலும் 30 இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்தும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க முயன்றனர். ஆனால் கூண்டுகளில் சிக்காமல் போக்கு காட்டும் சிறுத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான குத்தாலம் அருகே காஞ்சிவாய் மற்றும் கருப்பூரில் நடமாடியதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே நகர் பகுதியான நல்லத்துக்குடியில் பயன்பாடற்ற ரயில்வே பகுதியில் சிறுத்தையை கண்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையை கண்காணிக்க வனத்துறையினர் முயன்றனர். ஆனால் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையால் உறுதி செய்ய முடியவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு கருதி நல்லத்துக்குடியில் பொதுமக்கள் வாக்கிங் செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.